Guys, hello and welcome to our channel Kishore Vlogs. So நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா ரொம்ப நாளா வந்து பேஸ் மாடலுக்கான ஒரு சீரிஸ் வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். சோ உங்களுக்காக நிறைய பேஸ் மாடல் வண்டியை நான் கொண்டு வந்துட்டு இருந்தேன். சோ அந்த செக்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம வந்திருக்க கூடிய இடம் குன் டாடா பல்லடம் ரோட்ல உங்களோட ஷோரூம் வந்து லொகேட் ஆயிருக்கு. சோ இங்க நமக்கு கொடுத்திருக்க கூடிய வண்டி வந்துட்டு டாடாவுடைய அல்ட்ரோஸ் பேஸ் மாடல் XE அப்படினு சொல்லக்கூடிய வேரியன்ட். சோ இந்த வண்டியோட ஆன் ரோட் காஸ்ட் தென் இந்த வண்டியில இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. சோ அதுக்காக இந்த வண்டி நமக்கு இன்னைக்கு வந்திருக்கு டாடா ஆல்ட்ரோஸ் XE ஒரு கிரே கலர் வண்டி. ஸோ வாங்க இந்த வண்டியோடைய ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த டாட்டாவுடைய ஆல்ட்ரோஸ் XE அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேரியண்ட்டை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த வண்டியோடைய இன்ஜினோடைய ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து இப்போ நம்ம பார்த்துருவோம். ஸோ போனட் ஓப்பன் பண்ணலாம். நல்ல சூடு. ஸோ போனட் பொறுத்த வரைக்கும் மேலே இன்சுலேஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சவுண்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்கு. உள்ளுக்குள்ளே எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நல்லா வெயில் எடுத்துகிட்ருக்கேன். நல்லா சுடுது. ஸோ இந்த இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சேம் டாட்டா பஞ்சில் கிடச்ச அதே இன்ஜின் தான். ஸோ 1.2 லிட்டருக்கான ஒரு ரெவட்ரான் நான் டர்போ இன்ஜின். ஸோ இந்த வண்டியோடைய பவர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 86 bhpக்கான பவரும் தென் டார்க் பொறுத்தவரை 115 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபயர் வால் எல்லாம் நீட்டாகவே கொடுத்துருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ECM யூனிட் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி இங்கே நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ வைப்பருக்கான ஃபில்லிங் எல்லாம் டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நல்ல சூடு. ஸோ இந்த வண்டியில் நமக்கு 3 இன்ஜின் ஆப்ஷனில் வந்திருக்கு. டாடா ஆல்ட்ரோஸில் நமக்கு பெட்ரோல் இன்ஜின், CNG, அதுக்கப்புறமா டீசல், இந்த மாதிரி 3 இன்ஜின் செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம முன்னாடி இருக்கிறது பெட்ரோல் 1.2 லிட்டருக்கான ஒரு ரெவட்ரான் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் தான் இது. ஸோ இந்த வண்டியோடைய ஃப்ரண்ட் லுக் பாருங்கள். நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஹேட்ச்பேக்கான லுக் உங்களுக்கு இங்கே கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஸோ டாட்டாக்கான லோகோ சென்டரில் ஒரு சில்வர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. தென் அதை சுற்றி நமக்கு ஒரு சில்வர் லைன் இந்த ஹெட்லாம்ப்லேருந்து அந்த ஹெட்லாம்ப்க்கு ட்ராவல் ஆகிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஒரு கிளாஸி எஃபெக்ட் பண்ண ஒரு மெஷ் டிசைன் கொடுத்துருக்கு. ஸோ கீழே நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிட் பிளேட்ஸ் பாடி கலர்லையும் தென் இந்த இடத்துக்கு உங்களுக்கு ஏர் டேம்க்கான ஓப்பனிங் கொடுத்துருக்கு. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய ஏர் ஃபில்டர் உங்களால் இங்கேருந்தே பார்த்துக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட்டில் நமக்கு ஃபாக் லேம்ப்ஸ் எதுவுமே தரல. எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷனாக தான் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹாலோஜன் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஹெட்லாம்ப்ஸோட டிசைன் நல்லா வைடாக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. மேலே கிளாஸி எஃபெக்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஃப்ரண்ட் டிசைன் ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கான கண்டிப்பாக ஒரு டிசைனை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். பானட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாம்ஷெல்லான ஒரு பானட் தான். டிசைன் வைஸ் நல்லாவே இருக்குது. மஸ்குலர் தீம் உங்களால் பார்க்க முடியும். நல்ல ஒரு வைடரான விண்ட்ஷீல்டு, வைப்பர்ஸ் கிடச்சிருக்கு. உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வைப்பருக்கான வாஷர் ஃப்ளூயிட் இன்டெக்ட் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த வண்டியோடைய ஓவரால் லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 3990 மில்லிமீட்டருக்கான லென்த்தும், விட்த்து பொறுத்த வரைக்கும் நமக்கு 1755 மில்லிமீட்டருக்கான விட், தென் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1523 மில்லிமீட்டருக்கான ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டான டைமென்ஷனில் தான் வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 165 மில்லிமீட்டருக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ். வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2501 மில்லிமீட்டருக்கான ஒரு வீல் பேஸ் கொடுத்துருக்கு. ஸோ டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு ஒரு ஸ்டீல் வீலுக்கான டயர் தான் கொடுத்துருக்காங்க. 165/80. ரிம் சைஸ் 14 இன்ச்க்கான டயர் தான் இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. ஃப்ரண்ட்டில் நமக்கு டிஸ்க் பிரேக்கும் ரியரில் நமக்கு ட்ரம் பிரேக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சைட்லேயும் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் கிடச்ச மாதிரி ஒரு கிளாஸி பிளாக் எஃபெக்ட் ஷோல்டர் லைனில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் OR வீம்ஸ்லேயும் நமக்கு ஒரு கிளாஸி பியானோ பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்கு. இண்டிகேட்டர் இந்த சைடில் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறது நல்லாவே இருக்குது. ஸோ வீல் ஆர்ச்சஸ் தென் கீழே இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மஸ்குலருக்கான ஒரு எஃபெக்ட் டிசைனில் நல்லாவே தெரியுதுன்னே சொல்லலாம். ஸோ மேலே நமக்கு பார்க்கும்போது ஒரு ஆண்டனாக்கான நார்மல் ப்ரொவிஷன் கிடச்சிருக்கு. ஸோ ஆண்டனா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சன்ரூஃப் இதுக்கு அடுத்த வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். தென் ஸ்பாய்லர் இன்டகிரேட்டடாக கொடுத்துருக்கு. ஹை மவுண்ட்டுக்கான ஒரு ஸ்டாப் லேம்ப்பு டியாகோவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பாய்லர் டிசைன் கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்குது. பேஸ் மாடல். ஸோ காஸ்ட் கட்டிங் கண்டிப்பாக நடந்திருக்கும். இதில் உங்களுக்கு டிஃபாகர் அண்ட் ரியர் வாஷர் ஃப்ளூயிட் அண்ட் வைப்பர் ரெண்டுமே கொடுக்கல. காஸ்ட் கட்டிங் உங்களால் பார்க்க முடியுது. ஃப்ரண்ட்டில் கொடுத்த மாதிரி ரியர்லேயுமே ஒரு க்யூட்டான ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கான டிசைன். ஸோ இங்கே பாருங்கள், க்ளாஸி பிளாக் எஃபெக்ட், டாட்டாக்கான லோகோ, அல்ட்ரோஸ்க்கான பேட்சிங், தென் ரியரில் டைல் லேம்ப் பொறுத்த வரைக்கும் பிளாக் ஹவுசிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் இண்டிகேட்டர் தென் அது கூட உங்களுக்கு பிரேக் லைட்டுக்கான எல்லாமே 2 யூனிட்டாக பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ டைல் லேம்ப் பாருங்கள், இங்கே ஆரம்பித்து சைடு வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம்.
தென் இங்கே உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இல்லை, பட் இருந்தாலும் பார்க்கிங் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. தென் கீழே ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து ஒரு மேட் ஃபினிஷில் வந்து கிடச்சிருக்கு. ரிஃப்ளெக்டர் 2 பிளேஸ்மெண்ட்டாக இருக்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியும். நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கு. தென் இப்போ இந்த வண்டியை போட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒரு ஹாரனோட பாருங்கள், ஒரு ஹாரன் சவுண்டோடு வந்து ஓப்பன் ஆகுது. ஹைட்ராலிக் ப்ரெஷர் மூலிமா உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகிக்குது. ரியருக்கான பூட் ஸ்பேஸ், எஸ், ஒரு டீசெண்டான லெவலுக்கான ஒரு பூட் ஸ்பேஸ் கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும். பார்சல் ட்ரே எக்ஸ்ட்ராவாக தான் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சீட் பாருங்கள், 100%க்கான ஒரு ஃப்ளாட் சீட் தான். 60-40க்கான ஸ்ப்ளிட் சீட் கிடையாது. ஸோ ரியரில் நமக்கு டயர் சைஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். 165/80 ரிம் சைஸ் வந்து 14 இன்ச்சுக்கான ஒரு ஸ்டீல் வீல் தான். ஸ்பேர் வீலும் சேம் சைஸில் தான் வந்து கிடச்சிருக்கு. பூட் ஸ்பேஸ் ஒரு டீசெண்டான லெவலில் இருக்குது. இந்த பம்ப் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் லோடு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். பட் ஓரளவுக்கு இருந்தாலுமே மேனேஜபிள் பண்ணிக்க முடியும். பட் இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் தூக்கி வைக்க வேண்டிய எஃபர்ட் வந்து இங்கே கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாகணும். பூட் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பில்ட் குவாலிட்டி கிளியராக எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. இப்போ இந்த வண்டியோடைய எக்ஸ்டீரியர் பற்றி ஒரு அளவுக்கு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போது இந்த வண்டியோடைய இன்டீரியருக்குள்ளே போயிட்டு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் என்ன இன்டீரியரில் கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ரைஸை இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த வண்டியோடைய ஃபுல் ஃபீச்சர்ஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க இந்த வண்டியோடைய இன்டீரியருக்குள்ளே போகலாம். ஸோ இன்டீரியருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் மாடல். ஸோ இதுதான் இந்த வண்டியோடைய கீ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் இருந்தாலும் சென்ட்ரல் லாக்கிங் கீயோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பேர் கீயும் நமக்கு கிடச்சிருக்கு. இதில் நமக்கு லாக், அன்லாக், கூடவே வந்து ஃபாலோ மீக்கான ஒரு ஹெட்லாம்ப்கான ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி நீங்கள் ஃபோல்டபுள் மெத்தட்லேயே யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு நல்ல விஷயம். பாடி கலரில் தான் வந்துட்டு நமக்கு டோர் ஹேண்டில்ஸ் வந்து கிடைக்குது. டாட்டா ஆல்ட்ரோஸில் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சில் கிடைக்கிற மாதிரியே இங்கே பாருங்கள், பஞ்சில் கிடைக்கிற மாதிரி 90 டிகிரிக்கான டோர் ஓப்பனிங் வந்து கிடச்சிருக்கு. டோரில் நமக்கு ஒரு டியூவல் டோன் பேட்டர்ன் பார்க்க முடியுது. பேஸ் மாடலாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு டியூவல் டோன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம என்னங்கிறத பார்ப்போம். டோரில் நமக்கு ஒரு கிளாஸி எஃபெக்ட் பண்ண டோர் நாபும், ட்வீட்டருக்கான ப்ரொவிஷன், ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இதுக்கு அடுத்த வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இது பேஸ் வேரியண்ட், ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸ்டோரேஜ் ஏரியா டீசெண்டாகவே இருக்குது. ஆல் பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் உள்ளுக்குள்ளே சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டோடு வந்திருக்கு. சீட்டோட பேட்டர்ன்ஸ் எல்லாம் டீசெண்டாகவே இருக்குது. ஃப்ரண்ட் மூவ் அண்ட் பேக், டிக்ளைன் அண்ட் ரிக்ளைன் பண்ணிக்க முடியும். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இதில் வந்து கிடைக்கல. ஸோ இப்போ இதுக்கு உள்ளே போயிட்டு இதனுடைய இன்ஜின் நாய்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேபின் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. ஸோ டோர் பாருங்கள், அங்கே இருக்குது. நல்லா ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் டோரை சாத்தணும். ஸோ இப்போ நம்ம டோர் க்ளோஸ் பண்ணிடலாம். தேர்ட் குவாலிட்டி 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கினா ஒரு குளோபல் என்காப் டெஸ்ட்டில் சூப்பரான சேஃப்டி ரேட்டிங் வச்சுருக்க வண்டி தான் இந்த டாட்டாவுடைய ஆல்ட்ரோஸ். சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு 2 ஸ்டாண்டர்டாக ஏர் பேக்ஸ் வந்துடுது. தென் ABS, ESP, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இந்த மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். 1.2 லிட்டருக்கான ஒரு இன்ஜின் நாய்ஸ் கேபின்குள்ளே எப்படி இருக்குங்கிறது. வண்டி இப்போது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்ஜினோட நாய்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம். பட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நல்லாவே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியுது கேபின்குள்ளே. ஸோ சவுண்ட் நல்லாவே இருக்குது. வைடரான டேஷ்போர்டுங்க. ஸோ மேலே பாருங்கள், ஆன்டி ஸ்க்ராட்ச்க்கான ஒரு ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டியரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு கட் பண்ண ஸ்டியரிங் வீல் தான். டாட்டாக்கான லோகோ சென்டரில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தென் இது பேஸ் மாடல் அப்படிங்கிறதுனால கண்ட்ரோல்ஸ் எதுவுமே நமக்கு கிடைக்கல. இருந்தாலும் ஹாரன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு டீசெண்டான ஹாரன், பட் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாங்கிறது என்னோடய பர்செப்ஷன். ஸ்டேரிங்கோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களால் பண்ணிக்க முடியும். டெலிஸ்கோபிக் கிடையாது, டில்ட் மட்டும்தான். ஸோ MID பொறுத்த வரைக்கும் டிஜிட்டலில் வந்து சென்டரில் சின்னதாக கொடுத்துருக்கு. லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா அனலாக் டைப்பில் கொடுத்துருக்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியும். ஒரு டீசெண்டான சைஸ்லேயே இருக்குதுன்னு சொல்லலாம். ப்ளூ கலர் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா உங்களால் வந்துட்டு இந்த TFT டிஸ்பிளேக்கான செட்டிங்ஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து டிஸ்டன்ஸ் டு எம்டி, தென் அதுக்கப்புறமா கிலோமீட்டர் வந்து எவ்வளோ போகும், தென் டைமு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களால் வந்து இது மூலிமா மாற்றிக்க முடியும். ஒரு டீசெண்டான MID வந்து இங்கே உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸ்டேரிங்கோட ரைட் சைடில் லைட்டுக்கான கண்ட்ரோல், தென் ஸ்டேரிங்கோட லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வைப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க.
ஸோ ஹெட்லைட்டுக்கான லெவலர் அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கேயும் வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறத பார்க்க முடியும். ஸோ செப்பரேட்டாக எதுவுமே தரலை. தென் இந்த இடத்துல உங்களுக்கு ஆட்டோ இன்ஜின் கட் ஆஃப்கான ஸ்விட்ச், ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப்கான ஸ்விட்சும் ப்ரொவைட் ஆகிருக்கு. தென் சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா இந்த இடத்துல உங்களால் பார்க்க முடியும். தென் சென்டரில் வந்தோம் அப்படின்னா இது ஒரு பேஸ் மாடல் அப்படிங்கிறதான ஒரு சிம்பிளான டிசைன் தீமில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிரே பிளாக்கு, இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கிரே, கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ளோ பாக்ஸ் இந்த ஏரியா வந்துட்டு ஒரு ஐவரி கலரில் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ க்ளோ பாக்ஸ் ஒரு ஸ்மூத் ஓப்பன், டாட்டாவோட யூனிக் ஃபீச்சர் இது. நல்லா நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. கப் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஏரியா, ஒரு மேசிவான க்ளோ பாக்ஸ் பாருங்கள். மேலே நல்ல ஒரு ஸ்டோரேஜ், கீழே வந்து ஃபைல் வச்சுக்கிறதுக்கான ஒரு கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மீடியா பிளேயர் இதில் நமக்கு பேஸ் மாடல் அப்படிங்கிறதுனால கிடையாது. இதுக்கு அடுத்த வேரியண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க, அதுலேயும் உங்களுக்கு மீடியா பிளேயர் இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது XE பேஸ் மாடல். ஏசி வென்ட்ஸ் டீசெண்டாகவே இருக்குது. நடுவில் உங்களுக்கு ஹசார்ட்கான ஸ்விட்ச். ஹாப்டிக் சவுண்ட் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த சவுண்ட் பிடிக்குமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேட்டர்ன் நல்லாவே பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. தென் கீழே வந்தீங்க அப்படின்னா கிளைமேட் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏசி வந்துட்டு மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான் எல்லாமே கொடுத்துருக்கு. பட் இருந்தாலும் இது கொஞ்சம் வெளியே கொடுத்த மாதிரி க்ளாஸி எஃபெக்டை உள்ளேயும் வந்து இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஒரு நார்மலான ஸ்விட்ச் தான் இங்கே பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா வந்து இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். உங்கள் ஃபோன் ஆர் சம்திங் எல்ஸ் நீங்கள் வச்சுக்க முடியும். கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம ட்ரைவ் பண்ணுறது 1.2 லிட்டருக்கான ஒரு பெட்ரோல் இன்ஜின்கான வண்டி. ஸோ ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இங்கே நமக்கு கிடைக்குது. மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டிச்சஸ் எல்லாம் நீட்டாகவே இருக்குது. ரிவர்ஸ்க்கு பீப் சவுண்ட், பார்க்கிங் சென்சார் மட்டும் கிடைக்குது, மீடியா பிளேயர் இல்லை. ஸோ ரிவர்ஸ் கேமரா வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக தான் மீடியா பிளேயர் வைக்கும்போது ஃபிட் பண்ணிக்க முடியும். மேலே IRVMs, ஆட்டோ டிமிங் ஆப்ஷன், மேனுவல் டிமிங் ஆப்ஷன் கிடையாது, ஒரு நார்மலான IRVMs. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேபின் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு பேசஞ்சர் சைடில் வந்துட்டு சன்வைசர் மட்டும் கிடைக்குது, மிரர் இல்லை. டிரைவர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் ஹோல்டரோட ஒரு சன்வைசரும் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தோன்னா கீ வச்சுக்கக்கூடிய ஒரு சின்ன ஏரியா. இந்த இடத்துல 12 வால் சார்ஜிங் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் ஹேண்ட் பிரேக், ஒரு மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான், நல்ல ஒரு டீசெண்டான குவாலிட்டியில் இருக்குது. சின்னதாக ஒரு பாட்டில் ஹோல்டர், இங்கே ஒரு பாட்டில் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். சீட்டோட மெட்டீரியல் பாருங்கள், ஒரு ஃபேப்ரிக் சீட் தான், பட் இருந்தாலும் நல்லாவே இருக்குது. பிளாக் கலர் வித் ஜுவல் டோனுக்கான ஒரு இன்டீரியர் வந்து உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். இப்போது அடுத்து இந்த வண்டியோடைய எக்ரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்னும் நல்லாவே திறக்கும். 90 டிகிரிக்கான ஓப்பனிங் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியுது. எக்ரஸ் 165 மில்லிமீட்டருக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ எக்ரஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான எக்ரஸாகவே இருக்குது. ரியர் கேபினுக்கான என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா டோரோட ஹேண்டில் வந்து சி பில்லரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைன் நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி டோரில் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் எனக்கு பிடிக்கும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ டோர் 90 டிகிரிக்கான ஓப்பனிங், ட்வீட்டர் அண்ட் ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன், சின்னதாக 2 பாட்டில் வச்சுக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா. இங்கே வந்து உங்களுக்கு 2 லிட்டர் பாட்டிலே வைக்கலாம். இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரிப்பாக இருக்குது. ரியர்லேயும் பவர் விண்டோவுக்கான ஸ்விட்ச், க்ளாஸி பிளாக் எஃபெக்ட் பண்ண ஒரு டோர் லாக்கான நாபும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் சீட் பார்த்தீங்கன்னா எல்லா வேரியண்ட்லேயும் இதே மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட்டோட தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃப்ளாட் பண்ண சீட்டு தான். ஸோ உள்ளுக்குள்ளே போயிட்டு சீட்டோட கம்ஃபர்ட் பார்ப்போம். ISO ஃபிக்ஸ்க்கான ஒரு சைல்ட் மவுண்ட்கான லாக்கும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பார்ப்போம். என்னோடய சீட் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த சீட்டிங் பொசிஷன் வந்து என்னோடய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சீட்டோடைய பொசிஷன் அப்போ வந்து வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய டிரைவிங் பொசிஷன். ஸோ இப்போ நம்ம டோர் க்ளோஸ் பண்ணிடலாம். ரியர் கேபின்லேருந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட்டோடைய கேபினோட வியூ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரண்ட்டில் நமக்கு சீட்ஸில் மேகசின் ஹோல்டர் கிடைக்கல, 2 சைடுமே கொடுக்கல. சென்டரில் ஏசி வென்ட்ஸ் கிடையாது. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஏசி வென்ட்ஸ் வச்சு தான் ஃபுல் கேபினும் வந்து கூலிங் ஆகிக்குது. டாப் அண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்து கிடைக்கும். சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா, மொபைல் வச்சுக்கிறதுக்கு. ரியர் பம்ப் நல்லா ஒரு மேக்ஸிமம் ஃப்ளாட் பண்ணியிருக்காங்க, பட் இருந்தாலும் ஒரு 20%க்கான பம்ப் இருக்குது. லெக் ரூம்க்கான எஃபெக்ட் வந்து 3rd பேசஞ்சருக்கு வராது. அப்படி இருக்கும்போது இந்த சீட்டில் உட்காரவங்களுக்கு நீ ரூம் பாருங்கள், இவ்வளோ நீ ரூமும். லெக் ரூம் நல்லா உள்ளே டெக் பண்ணி வச்சுருக்கேன், நீட்டாகவே இருக்குது. தை சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 80%க்கான தை சப்போர்ட் கண்டிப்பாக இங்கே கிடைக்குதுன்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது லெக் ரூம், நீ ரூம், தை சப்போர்ட் எல்லாம் நல்லாவே இருக்குது. சீட்டோட கம்ஃபர்ட் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஹெட் ரூம் பற்றி பார்ப்போம். ஸோ ஹெட் ரூம் பாருங்கள், என்னோடய ஹைட் 5.8. ஸோ அப்படி இருக்கும்போது நான் நல்லா
நிமிர்ந்து தான் உட்காந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் ரெக்ளைன் பண்ணி கம்ஃபர்ட் பொசிஷனில் உட்காந்து அப்படின்னா ஹெட் ரெஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆகுது. பட் இருந்தாலும் குஷன் வைஸ் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஹெட்ரூம் நல்லாவே இருக்குது. தென் அதுக்கு அடுத்து இங்கே ஷோல்டர் லைன் பாருங்கள், கரெக்டாக ஷோல்டருக்கு ஏற்ற மாதிரி முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வெளியிருந்து வெளிச்சம் நல்லாவே உள்ளே வருது. பிளாக் கலர் கேபின் மேக்ஸிமம் கொடுத்துருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து வெளிச்சம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஆம் வச்சுக்கக்கூடிய ஏரியா டீசெண்டாகவே இருக்குது. குவார்ட்டர் கிளாஸ் எதுவுமே இங்கே தரலை, இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வெளிச்சம் நல்லாவே இருக்குது. எஸ், இப்படி இருக்கும்போது மேலே நமக்கு கிராப் ஹேண்டில் வந்து ஒன்று ஃபிக்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் நமக்கு ஃபிக்ஸ்டு கிராப் ஹேண்டில் தான். இந்த இடத்துல வந்து எங்கேயுமே உங்களுக்கு கேபின் லேம்ப் கிடையாது. ஃப்ரண்ட்டில் அந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு கேபினுடைய லேம்ப் ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ நைட் டைம் அந்த லேம்ப் வச்சு தான் நீங்கள் இங்கே ஏதாவது பொருள் எடுக்கணும்னு எடுத்துக்க முடியும். தென் ஓவராலாக பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே எஸ் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். பின்னாடி நமக்கு பார்சல் ட்ரே இல்லை. ஸோ இங்கேருந்தே உங்களுக்கு பூட் ஸ்பேஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ரியரோடைய கம்ஃபர்ட் நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு ஃப்ளாட்டான சீட் கொடுத்துருக்காங்க. லெக் வைக்கிறதுக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. ரியர் கம்ஃபர்ட் எஸ் டாட்டாவோட அல்ட்ரோஸ் நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம எக்ரஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ரியரில் 90 டிகிரிக்கான ஓப்பனிங் பேக்லேயுமே உங்களுக்கு கிடச்சிருக்கு. 165 மில்லிமீட்டருக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கக்கூடிய வண்டியோடைய ரியர் எக்ரஸ் டீசெண்டாக இருக்குது. ஹெட்டை மைண்ட் பண்ணாமையே நீங்கள் உள்ளேயும் வெளியும் இறங்கிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வண்டியோடைய ஆன்ரோடு காஸ்ட்டு தென் இதில் இருக்கக்கூடிய வேரியன்ஸை பற்றி இப்போ நம்ம கிளியராக பார்த்துருவோம் வாங்க. கைஸ், இந்த டாட்டா ஆல்ட்ரோஸோடைய XE அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேரியண்ட்டுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா குன் டாட்டாவில் எனக்கு கொடுத்தது 8,25,000க்கான ஆன்ரோடு காஸ்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வண்டி நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் ஒரு புக்கிங்ஸ் ரிலேட்டடாக காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குன் டாட்டா பல்லடம் ரோட் திருப்பூர் அவங்களோட ஷோரூம் டீட்டெயில்ஸை ஸ்க்ரீன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல் பவர் விண்டோஸ் தென் கிளாசி பிளாக் எஃபெக்ட் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு ப்ரீமியமான ஹேஷ்பேக்கை பேஸ் மாடலாக உங்களுக்கு 8,25,000 உங்களோட வண்டியை ஆக்கிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு வண்டியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவராலாக எல்லாமே பார்த்தாச்சு. இந்த வண்டியோடைய ஆன்ரோட் காஸ்ட் 8,25,000. டாட்டா ஆல்ட்ரோஸோடைய XE அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேரியன்ட் பெட்ரோல் இன்ஜின் 1.2 லிட்டருக்கான ஒரு வண்டி தான் இது. 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்கக்கூடிய வண்டி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த வண்டியோடைய வேரியன்ஸ் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பற்றி கிளியராக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற இந்த மாதிரி புது வீடியோஸ், சூப்பரான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ அன்டில் தென், பாய் ஃப்ரம் கிஷோர் vlogs. பாய்.